ஹலோ மை பர்பஸ் விட்டா நான் தான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். ஸோ வாங்கடா ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். தி ஜி குக் ஆஃப் மாஃபே கிங் ஸ்பாட் நம்பர் 27. சரி, போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி ஜேகே வந்து உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். வந்துட்டு கதவை லாக் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து அந்த கோட்டன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க, பயத்துலேயே ஒளிஞ்சிருக்கீங்க. ஜேகே வந்து அவனோட ஐஸ் எல்லாம் பிளர்ராக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் வந்து பெட்டில் ஃபாலாகி கீழே விழுந்துட்டான். பெட்டு மேலேயே அப்படியே குப்பரக்க படுத்துட்டான். அதுக்கப்புறம் திரும்பி படுத்துடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. லாக் வேறு ஆகிடுச்சு. நான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறேன்? நான் இவரை வேறு ரொம்ப நினச்ச மாதிரி இருக்குது. இவரை லாக் பண்ண சத்தம் எனக்கு கேட்டுச்சு. கண்டிப்பாக சாவி இவர்கிட்ட தான் இருக்கும். நான் அவர் வேற மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. போயிட்டு அவரை செக் பண்ணி அந்த சாவி எடுக்கலான்னு போகும்போது உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டான். அவன் வந்து உங்கள் பாடி மேலே ஓவர் ஆனோன்னு நீங்கள் அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. சார் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருங்க. ஜேகே வந்து அவ்வளோ கோவத்தோடு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே பயத்தில் அவன்கிட்ட பேசிட்டீங்க. எதுக்காக இப்படி கோவமாக என்னை பார்க்குறீங்க? இப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ பயமாக இருக்கா? எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் கேட்குற எழுது மட்டும் பதில் சொல்லு. அவன் தொடர அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலை. உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? அவன்கிட்ட போகாத, விஐபி கிட்டலாம் போகாத சொன்னானா? சொல்லலை. சொல்லு. அது வந்து சொல்லு. சொன்னானா இல்லையா? சொன்னுங்க. சொன்னல, ஏன் பேச்சு கேட்கல? அது வந்து நான் ஃபுட்டை பற்றி கேட்கலன்னு தான் போனேன். ஃபுட்டு? அவன் லெக்கு ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கான். ஃபுட்டு மயிறு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. நான் ஃபுட்டு தான் கேட்க போனேன். ஆனால் அவர் என்னை உட்கார வச்சுட்டாரு. நான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவரை உட்கார வச்சு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தொட்டு பார்த்தாரு. அவன் உன்னை எங்கே தொட்டான்னு எனக்கு தெரியும். உன் கண்ணு மயிறு என்ன தொடுச்சு? அவனை இப்படி தடவுறான்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் லெக்கை போட்டு தடவி கட்டுறான். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ப்ளீஸ் கையெடுங்க. நான் தொட்டால் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவன் தொட்டால் மட்டும் நல்லா இருக்கா? அப்படிலாம் பேசாதீங்க ஜேகே சார். ஜேகே சார். ஜேகே சார், இந்த ஜேகே சாருக்கு மரியாதை மட்டும் கொடுக்க தெரியுதே, அவன் பேச்சு கேட்கணும் உனக்கு கொஞ்சம் கூட தோணலைல்ல? சொல்லுடி, தோணுச்சா தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கண்ணெல்லாம் இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுது உங்களுக்கு. நீங்கள் அழுதுகிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறீங்க. இல்லை, ஒன்றை விடுறதா இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு கிழிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணும்போது கூடாது, என்ன இப்படி பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அவன் சாவி அவங்கக்கிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து அவன் நைஸாக சாவி எடுத்துருப்பீங்க, அது அவனுக்கு தெரியாது. அப்படியே அவனை புல் பண்ணிட்டு அந்த சாவி ஓப்பன் பண்ணாங்கன்னு போகும்போது செல்லாம் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வேஸ்ட்டாக பிடிச்சி இழுத்து உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். உங்களோட எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் பாடியோட இவன் பாடியை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுங்க, நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி, உங்கள் பேச்சு கேட்குறேன் ப்ளீஸ். ஓகே, என் பேச்சு கேட்குறல, சரி. எனக்கு இப்போது நீ வேணும். என் பேச்சு கேட்குறேன்னு சொன்னல, எனக்கு வேணும். எனக்கு இந்த பேசிக் டால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் அப் பண்ணி கேட்குறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு டால் மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அதனால அவன் வந்து கேட்குறான். நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. இல்லை என்னால் முடியாது, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் என்னை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, நான் அப்படி அளவு பண்ண மாட்டேன். அவன் தடவுற அளவுக்கு உனக்கு தப்பாக தெரியல, நான் கேட்டால் மட்டும் உனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு பயங்கரமாக கிழிக்கிறான். உங்களோட நெக்கை பிடிச்சி நல்லா பைட் பண்ணுறான். அவன் கிஸ் கூட பண்ணல, பைட் தான் எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து கத்துறீங்க, ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியல. அவன் வந்து நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை,
உன்னால் போய் எனக்கு தேவைப்பட்டவனை போய் கொன்னுட்டேன், அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிற பேச்சை கூட கேட்காம நீ போயிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு உங்களை ரொம்ப அன்னைக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே ஒரு 2 hours 5 hours போகுது. ஆனால் அவன் விடவே இல்லை. நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. அந்த ரூம் ஃபுல்லுக்க உங்களோட சத்தம் தான் கேட்குது. அது மூமெண்ட், அதாவது நீங்கள் மூமெண்ட் பண்ணுற சத்தம் கிடையாது, ரொம்ப கத்தி அழுகுற சத்தம். வேணாம் விட்டுன்னு தான் சொல்லி அவ்வளோ அழுகுறீங்க. அவங்கள ரொம்ப டார்ச்சர் மேலே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி அவங்கள ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜேகே. அப்புறமா அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் படுத்துடுறான். நீங்கள் அப்படியே கீழே ஃப்ளோரில் அப்படியே 2 காலையும் பிடிச்சி போட்டு தலையில் கை வச்சுட்டு ரொம்ப அழுகுறீங்க. இதுதான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிருப்பாங்க. தலை வலிக்குது, தண்ணி இருக்கோ இங்கே, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குடிக்கிறா. இந்த ஜிம்மின்னு வேற என்ன அடிச்சிட்டோம். நான் எப்படி இங்கே இருக்கேன்? யார் என்னை படுக்க வச்சுருப்பா? யாரோவில் ஒயன் வந்திருப்பாளா? ஆமாம், ஒயனை நான் பார்க்கவே இல்லையே. என் கண்ணை வேறு ரொம்ப வலிக்குது. எல்லாத்துக்கும் வரணும் அந்த ஜிம்மின் தான், அந்த ஜிம்மின் பொறுக்கி அவன் தான் என் கண்ணுக்கு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் மிரராக பார்க்குறா. அந்த பாவி பயிர் எப்படி அடிச்சிருக்கான். கண்ணுக்குள்ள 5 கை அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. கையெல்லாம் சின்ன கையாக வச்சுக்கிட்டு அடிக்கிறத பாரு, நல்லா பெரிய மசில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ திமிரு என்னையை அடிச்சிருக்கிறது. கூப்பிட்டா வர போகிறேன், ஒயனை காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே நின்னான். இவன் என்னை தரன்னு இழுத்துட்டு அடிச்சுட்டு இங்கே ரெடின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு எவ்வளோ திமிரு, எப்படி என்னை டச் பண்ணி என்னை அடிக்கலாம்? அவனுக்கு என்ன நான் பலவாக கொடுத்துருக்கேன்? அவனை விடவே மாட்டேன். அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு, அப்போ நான் அவனை நல்ல பங்கமாக பண்ணுவேன். சரி ஒயனுங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது டைகர் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு டைகர் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஜிமின் ஒரு பிளேட்டோடு நிற்கிறான். இதை பார்த்துட்டு இவன் மூஞ்சலியை மறுபடியும் முதிச்சா அப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் உள்ளே ஒரு சேரில் உட்காந்துட்டு திரும்பிக்கிறா. ஃபேஸை மட்டும் மேடமுக்கு இன்னும் கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாப்பிடு, 2 நாளாக நீ சாப்பிடு. என்ன மூஞ்ச திருப்பிக்கிற? மூஞ்ச காட்டு, நான் அடித்த அடியை பார்க்கணுமே. இக்னோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் டைகர். இக்னோர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஒரு கடத்தில் திமிரு காட்டுறேன் திரும்புன்னு ஜிமின் சொன்னால் 10 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப. இவனுக்கு என்னவா, இவன் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டான். இவன் எதுக்கு எனக்கு கடத்தின? ஜேகே சார் கூட பரவாயில்ல போல இருக்கு. இந்த குட்டி மாடி எப்போ பார்த்தாலும் என்னையே போட்டு வாட்டுது அப்படி சொல்லிட்டு இன்னமும் டைகர் இக்னோர் தான் பண்ணுறாள். ஜேகேக்கு சாரி ஜிமினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. அப்படியே சின்ன பிடிச்சி அப்படியே திருப்புறான். அப்படியே ஃபேஸை பார்க்குறான். என் கை அப்படியே வலிஞ்சு போச்சு. பரவாயில்ல, எனக்கும் பெரிய பலம் இருக்குன்னு இப்போ தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் உன் மேலே கை வச்சது கிடையாது, ஆனால் இப்போ வச்சிருக்கல, சந்தோஷம். அப்படி சொல்லும்போது டைகருக்கு சின்ன பிடிச்சிருக்கிறத தட்டி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி உட்காந்துக்கிறா. இப்போ எதுக்கு நீங்கள் உன்னை யார் இங்கே வர சொன்னா? அதான் அடிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திமிராக தான் பேசிகிட்டு இருக்கா டைகர். இங்கே பாரு, திமிராலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, எனக்கு கடுப்பாயிடுவேன். இந்தா இதை தின்னு தொலை. 2 நாளாக சாப்பிடலாம் கேள்விப்பட்டேன், மேடு சொன்னிச்சு. அந்த மாடு எதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்? போய் குட்டை மாடுக்கிட்ட போய் சொல்லி வச்சுருக்கோ. ஏன்னா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். பாரு, உனக்கு தான் பிரச்சனை, அப்புறம் டைடீஸு எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீயும் அப்படியே டெத் ஆகிட வேண்டியதான். ஆனாலும் அவனை தவிர நான் சாப்பிட மாட்டேன். திமிரு,
இந்த திமிரை எப்படி தான் அடக்கிறது? அதை யாராலையும் அடக்க முடியாது. எனக்கு இப்படி தான் இருக்கும். உன்னோட கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியல டைகர். ஆனால் நீ ரொம்ப வர சீன் போடுற. பார்த்துக்கிறேன். கடவுள், இவன் யார் தான் என்னை கடத்திட்டு உட்கார வச்சானோ தெரியல. அவன் மட்டும் கிடைக்கிறான், வச்சுவான். இந்த ஃபைல் மட்டும் எடுத்து முடித்தவொன்னே இவனுக்கு நான் யாருன்னு ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறேன். அந்த அளவுக்கு இவனுக்கு என்னத்தை தான் பண்ணி தொலைகிறத சமாளித்து தான் ஆகணும். என்ன வளரிக்கிட்டு இருக்க அங்கிட்டு? ஒன்றும் இல்லை. ஏய், திமிரு காமிச்சிக்கிட்டே இருக்காத. திரும்ப என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் டார்ச்சர் ஒன்று பண்ணுறேனா? இந்தா சாப்பிடுன்னு தானே சொல்கிறேன். சாப்பிட்டா கொஞ்சம் போயிடுவேன். ஐயோ, இப்போ என்ன, நான் சாப்பிட்டு தொலையணும் அவ்வளோதானே? சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ற டைகர். அது சாப்பிட்டோன்னு என்னடா கொடுத்த? என்ன கொடுத்தேன்? இன்னைக்கு சமைச்சல அதான் கொடுத்தேன். அஷிஷோ, இவனுக்கு வச்ச பிளேட்டை எனக்கு கொடுத்துட்டானா? அப்படியே டைகர் அந்த பெட்டை அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இருக்கு போல இருக்குது, அதான் இப்படி குதிக்கிறாளோ. அட பாவி, உனக்கு வச்ச சாப்பாடை எதுக்கிட்ட எனக்கு கொடுத்த? எனக்கு வச்ச சாப்பாடா? அதுக்காக குடிச்சிக்கிட்டு இருக்க? ஓ, எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியா? ஸ்பெஷலாக பண்ண? ஐயோ, காரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறா. காரமா? ஓ மேடம், எனக்கு காரம் போட்டு என்னை பங்கம் பண்ணலான்னு பார்த்தீங்களா? ஐயோ வலிக்குது. ஐயோ, ஐஸ் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு டைகர் அப்படியே ஃப்ரிட்ஜை திறக்கல ஐஸ் க்யூப் எடுத்து வாயில் வைக்கலான்னு பார்க்கும்போது ஐஸ் க்யூப்லாம் இல்லை. ஏன்னா டைகருக்கு தெரியும் ஜிமினி எப்படி அது வாட்டர் எடுக்க வருவான். வாட்டர் கரெக்டாக ஆஃப் பண்ணி விட்டுரும். அடுத்து ஐஸ் க்யூப் எடுப்பான். ஐஸ் க்யூப்பையும் அவனுக்கு கண்ணில் படாத மாதிரி கொட்டி விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வேலை பண்ணியிருப்பான். ஐயோ, எனக்கே நான் சுனி வச்சுக்கிட்டேனே. அப்படியே ஜிமினி இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வச்சாப்பா தண்ணி என் ரூமில் தண்ணி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு டைகர் குடுக்கணும் ஓடி அந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, அதை போய் குடிக்கலான்னு போகும்போது ஜிமின் அதை எடுத்துகிட்டு, ஜிமின் விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப காரமாக இருக்குது, தயவு செஞ்சு கூட முடியாது, எனக்கு வச்ச கரல்ல சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அவன் குடிச்சு முடிச்சிடுறான். அட பரதேசி பையில, பாவி பையில, ஒரு வயிற்றுச்சலை கொட்டிக்கிறியடா. இருக்கட்டும், நீ என்ன பங்க பண்ணலன்னு பார்த்தல, அதுக்கு தான் எனக்கு எரியுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. டைகர் பண்ணுறதுல தப்பு இல்லை, காரண்டி இது உன்னால் தாங்கிக்கவே முடியாது, ஆபத்துக்கு பாவல்னு சொல்லுவாங்களே, அது பற்றி நினச்சிக்கோ டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே க்ளோஸாக போகிறான். ஜிமின் இவருக்கு என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வரா, ஒரு வேளை கெஞ்சி கேட்க போகிறாளோ அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு டைகரும் கிஸ் பண்ணிப்பா. கிஸ்லாம் அப்படி கிடையாது, காரத்தை குறைக்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதுக்காக அப்படி பண்ணிடுவா. அந்த ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஆகுது, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கில் இருக்கான். அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிட்டு இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜிமினுக்கு அந்த காரம் தெரியுது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது டைகர் ஜிமினை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு பூட்டிடுறா. சப்பா, தெரியாமல் பண்ண தப்பு, இதை மறுபடியும் பண்ணிடக்கூடாது, இவனுக்கு ஒரு பிளான் போடுறான்னா அதை பார்த்து தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் கை வைக்கிறான். ஜிமினும் அங்கிட்டு அந்த சைடு பார்த்தா லிப்ஸில் கை வச்சுட்டான். இப்போ இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷாக்காக தான் இருக்கான். அப்படியே இப்படி போகுது. ஜிமின் அதுக்கப்புறம் போயிடுறான். அதாவது அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூம் போயிட்டு அதே நான் யோசிச்சுட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணா, க்ளோஸாக வந்தா, கிஸ் பண்ணா அப்படின்னு அதே நினச்சிட்ருக்கான். இங்கே பார்த்திங்கன்னா காய் டைகருக்கு கால் பண்ணலாம், அவன் இந்த டைமுக்கு கால் பண்ண சொன்னான்னு
அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனால் வந்து காய் வந்து என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது. இன்னும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது டைகர் வந்து லிப்ஸை தொட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு இது வந்துச்சு. நான் காய்க்கு இந்த நேரத்தில் கால் பண்ண சொன்னல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அதாவது அந்த நினப்பை விட்டுட்டு டக்குன்னு அவன் வச்சுருந்த மொபைலை நைஸாக எடுத்துகிட்டு லாக்கில் தானே இருக்குது, ஜன்னலெல்லாம் சாத்திட்டு ஸ்க்ரீனை மூடிட்டு பெட் மேலே உட்காந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது அண்ணன் அடிச்சிருக்கிறது தெரியுது. காய் வந்து டைகரோட அண்ணன் தானே, ஸோ அண்ணான்னு போட்டிருக்கு. அதை வந்து டயல் பண்ணி அடிக்கிறான். அடித்தோடனே வந்து காய் வந்து எடுக்கிறான். ஹலோ அண்ணா சொல்லுண்ணா, இந்த நேரத்துக்கு அடிக்க சொன்னேன், என்னாச்சு, என்ன ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய் கேட்குறான். இல்லை நான் இன்றைக்கி ஏதோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி பார்ட்டி நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, அது வந்து என்னை கூப்பிட்டுருந்தான் ஜேகே என்னை கூப்பிடல. ஏன்னா ஜேகே என்னை கூப்பிட்ருப்பான், ஆனால் வந்து கூப்பிடல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் எனிமி இல்லை. தெரியும் சொல்லுண்ணா, என்ன மாதிரி பார்ட்டின்னு உனக்கு தெரியுமா? தெரியும், அது வந்து ஒரு ட்ரக் டீல் பார்ட்டி. ட்ரக்கு டீலா? ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி ஜேகே ட்ரக் டீலை எடுத்துக்கிறாரு? அவன் வந்து என்னென்னா இந்த மாதிரி அவனும் ஒரு ட்ரக்கு வந்து வச்சுருக்கான். அந்த ட்ரக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாண்டு நல்லா ட்ரக் டீல் பாண்டை வச்சுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரக் டீல்லே நம்பர் 1 அந்த யோன்னு ஒருத்தவன் இருப்பான். அவன்கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனோட ட்ரக் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருப்பான். அதுக்காக வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். ஓ அப்படியா, அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற டைகர், அடுத்த பிளான் என்ன பண்ண போகிற? நான் சொல்கிறேன், ஓகே வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபைல் கிடச்சிட்டா, இன்னும் இந்த 5 ஃபைல் தானே, எப்படியாவது எடுத்துரு. ஆனால் இன்னொரு ஒரு கதவு பூட்டிகிட்டு இருக்கு. அந்த கதவில் என்ன இருக்குன்னு தெரியல. அந்த சாவியை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அதில் இருக்கிற ஏதாவது ஃபைல் எடுத்துட்டேன்னா அது ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சேஃபாக எல்லோரும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் சேஃபாக தான் எல்லோரும் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு உன் மேலே இன்னும் கோவம் தீரலடி அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். நான் என்னென்ன பண்ணேன்? ஆமாம் இந்த மாதிரி நீயே போய் வாலண்டியாக போய் மாட்டிக்கிட்ட, அதான் அவன்கிட்ட வேணுக்குன்னு ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் வேணுக்குன்னு பண்ணல, ஏதோ சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த இது எடுக்கணுன்னா நான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவளாக போகக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கே ஆப்பு வைக்கிறவளாக தான் நான் போகணும் அப்படின்னு நினச்சேன். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட் டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து அவங்க ஏதாவது வெளில போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமே நான் வந்து இந்த வீடு முழுக்க இன்னும் சர்ச் பண்ணுற இந்த சாவி இருக்கும், அந்த சாவியை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த ஃபைலில் ஏதாவது ஒரு ஃபைல் கிடைக்கும். அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவனுங்க மாஃபியா தானே, இவங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு எப்படியாவது போய் அதில் கூட ஃபைல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதுக்காக நான் இன்னும் வேலை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒயனை இங்கேருந்து இருக்க வைக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு. அதனால் நான் அவளையும் பத்திரமா சேவ் பண்ணணும். நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்து எல்லா காயும் நகர்த்தணும். அப்படியேண்டி ஒயனையும் மாட்டி கொடுத்தேன், அது ஒரு வழியில் மாட்டி கொடுத்துட்டேன். இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒயனுக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டுருக்கு, அவள் இன்னும் கஷ்டப்படுவாள் இங்கேருந்து. ஸோ அதனால் வந்து நான் ஒரு பிளான் பண்ணி அவளை இங்கேருந்து அனுப்ப போகிறேன். நீ தான் அந்த பிளானுக்கு உதவியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறா. தாயும் ஓகே நான் அந்த பிளானுக்கு நான் ரெடி, கண்டிப்பாக ஒயன் பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே நான் அதளவுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. டைகர் வந்து அந்த ஃபோனை டவுன் பண்ணிட்டு மறைச்சி வச்சுட்டு, இனி நாளையிலேருந்து நான் யாருன்னு காட்டுறேன் உங்கள் 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் ஜிமினியும் அங்கே வந்து 2 ஃபோட்டோ இருக்கும், அதாவது ஜேகேயும் ஜிமின் ஃபோட்டோவும். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் யாருன்னு காட்டுவேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து அவ்வளோ முறைன்னு முறைக்கிறான். இதளவுக்கு கொஞ்சம் பயந்த டைகராக பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம்
உங்களுக்கு பயந்த டைகரை பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட போகிற டைகராக நான் மாறப்போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து அவளோட வில்லத்தனமான ஐடியாஸ் எல்லாம் உருவாகிட்டுருக்கு. இதான் இந்த பாட்டோட எண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வர வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து நேற்று போகலான்னு பார்த்தேன், பட் ட்ரெயின் வந்து கெடுத்துடுச்சு. அதனால தான் இன்றைக்கி போடுறேன். அதை மன்னிச்சிடுங்க. நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்குள்ளே ரெயின் வந்து கரண்ட்டு ஆஃப் ஆகி சார்ஜ் இல்லாமல் தீர்ந்து போச்சு. ஸோ இன்றைக்கி போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி போட்டுருவேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். நெக்ஸ்ட் பார்ட் வர வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.